உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் இன்னும் ஒரு வாரத்துக்கு குறைவாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கின்றது. இருந்தாலும் மக்களை பொறுத்தமட்டில் கட்சிகள் மிக ஆர்வமாக பிரசாரத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீடு வீடாக செல்கின்றார்கள், சிறிய கூட்டங்கள் வைக்கின்றார்கள். மக்களும் இப்போது ஓரளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள். எப்படியும் தமிழ் கட்சிக்கு ஒன்றை அந்த ஆட்சி பீட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று. அதை நிச்சயமாக எங்களுக்கு பார்க்க தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபிக்கு அல்லது என்பிபிக்கு அவர்கள் வாக்களித்து ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு மனப்பாங்கிலே அவர்கள் இருக்கின்றார்கள். இதை நாங்கள் மிக தெளிவாக ஆரம்பத்திலே கூறியிருந்தோம். அனுரகுமார திசாநாயக்கா என்பது வேறு, ஏவிபி என்பது வேறு. ஏவிபியாக அவர் இருந்தாலும் கூட ஏவிபி என்பது கட்சிதான் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுவது. அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இதை கூறியிருந்தாலும் கூட அதை அவர் நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும் என்ற விஷயங்களை பலவற்றை கூறியிருந்தோம். ஆனால் இன்று அது மிக தெளிவாக எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது. மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள், தாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டோம் என்று. தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் கட்டாயமாக ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தேவை. அதை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகின்றோம். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் ஒரு 5 கட்சிகள் கூட்டாக மிக நீண்ட அரசியல் சரித்திரம் கொண்டவர்கள், மிக நீண்ட காலமாக மக்களுடன் மக்களாக நின்றவர்கள். இப்படியான கட்சிகள் 5 கட்சிகள் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுகின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்றோம். மக்கள் நிச்சயமாக அதற்கு தங்களுடைய பெரும்பான்மையான வாக்கை அளிப்பார்கள் என்பதிலே நாங்கள் மிக திண்ணமாக இருக்கின்றோம். அல்லது தமிழ் மக்கள் ஒரு சபையை அமைக்க தவறினால் வடகிழக்கிலே மீண்டும் ஜேவிபி பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று இந்த உள்ளூராட்சி சபைகளையும் அமைக்குமாக இருந்தால் தமிழ் மக்கள் அவர்கள் கூறுவது போல, உலகம் முழுக்க கூறி செல்வது போல, முழுமையாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகி வந்து தங்களுடன் நிற்கின்ற அந்த அவர்களுடைய கூற்று உண்மையாக்கி விடுவார்கள் என்பதிலே அவர்கள் ஐயங்கொள்ள தேவையில்லை. ஆகவே தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். அதிலும் எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள். நாங்கள் எந்த இடங்களிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் கடந்த காலங்களிலே இருந்தார்களோ அல்லது சபைகளை பரிபாலித்தார்களோ அங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போல் இம்முறையும் இந்த சபைகளை சிறப்பாக செய்வதற்கு, சிறப்பாக வழிநடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய கட்சியை சபைகளுக்கு பெரும்பான்மையாக தெரிவு செய்ய வேண்டும் என்று தயவாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக பார்க்கின்ற போது அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக வடகிழக்கு எங்கிலும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு பல வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் வழங்கி வருவதை எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்களுடைய வாக்குறுதி இப்போது மாத்திரமல்ல, பாராளுமன்ற தேர்தலிலும் இதை விட கூடுதலாக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு முந்தி கூட பல இடங்களிலே மிக பெருசாக, உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம், அதை விலக்குவதாக, அதை இல்லாமல் செய்வதாக பல இடங்களிலே ஜனாதிபதி அவர்கள் கூட பாராளுமன்றத்திலே மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக இல்லாமல் செய்யப்படும் என்று. இன்று அதை வைத்திருப்பதற்கான காரணங்களை கண்டுபிடித்து அதையே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது தேர்தல் வருகின்றபடியால் சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் இல்லாமல் செய்ய போகிறோம் என்று. அது என்ன ஒரு 6 நாளைக்கு சொல்வார்கள், அதற்கு பிறகு அதை நிப்பாட்டி விடுவார்கள் என்பது திண்ணம். அதே போல் மற்ற விஷயங்களிலே பார்த்தீர்கள் என்றால் தையிட்டி விகார விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் கூறியதற்கும் இன்று கூறுவதற்கும் இடையிலே பல வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் வருகிறது என்றால் வீதி திறப்போம் என்றார்கள், ஆனால் வீதியை துறப்பார்கள், 2 பக்கமும் வைத்திருப்பார்கள். இப்படியாக பல ஒரு ஒரு கிமிக்ஸ் என்று சொல்லுகிறது நாடகங்கள் ஆடி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற முழுமையான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள். எப்படி கடந்த காலங்களில் மற்ற சிங்கள தேசிய கட்சிகள் நடந்து கொண்டதோ அதையே இன்றும் இந்த கட்சி ஏவிபி எடுத்துக்கொண்டிருக்கின்றது.
இதை நீங்கள் தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்தும் இருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக பார்க்கின்றார்கள், அவை உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இம்முறை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு மிக மிக குறைவாகவே இருக்கும். அது கூட ஜேவிபி என்பதை விடுத்து அந்தந்த வட்டாரங்களில் கேட்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு விழுகின்ற வாக்குகள் தான் விழும், ஜேவிபி என்று விழாது. ஆகவே அவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு சபையை கைப்பற்றக்கூடிய நிலைமையோ அல்லது பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் வரக்கூடிய நிலைமைகளோ நிச்சயமாக இல்லை. தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்கள் தாங்கள் தான் வடகிழக்கு மக்களினுடைய ஆணையை பெற்றவர்கள், தாங்கள் தான் தமிழ் கட்சி என்கின்ற கருத்துக்களை வடக்கில் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்களோ? அவர்கள்தான் தமிழ் கட்சி என்று கூறுவதென்றால் அவர்களுக்கு இந்த தமிழ் கட்சி என்பதனுடைய அர்த்தம் சரியாக தெரியவில்லை. தமிழ் கட்சி என்பது ஒரு 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 தமிழ் தலைமையை கொண்டிருக்க வேண்டும், ஒரு தமிழ் தலைமையை கொண்டிருக்கணும். முதலாவதாக தமிழர்களுடைய பிரச்சனையை உண்மையாகவே எடுத்து இயம்பக்கூடியவர்களாக அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் தமிழ் கட்சி என்றால் இங்கே பிரச்சனையே இருந்திருக்க தேவையில்லை. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பட்டிருக்க வேண்டும். அது செய்யப்படவில்லை, இன்று வரை செய்யப்படவில்லை. சிறைகளிலே இருக்கின்ற ஒருவராவது இதுவரை அவர்களுடைய ஆட்சி காலத்திலே விடப்படவில்லை. காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை கூட அவர்கள் சரியாக கூறவில்லை. இப்படி பல விஷயங்கள், காணிகள் எந்த ஒரு சிறு நிலம் பரப்பு கூட விடவில்லை. ரோட்டை விட்டிருக்கிறார்கள், அதுவும் அந்த ரோட்டு நடுவால போகிற ரோட்டை விடுவார்கள், காணிகள் அப்படியே இருக்கும். இப்படி அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏமாற்று விஷயங்கள் மாத்திரமல்ல, தமிழ் மக்களை ஒரு 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 பகடக்காயாக ஒன்றுமே விளங்காத ஒரு மக்களாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய மேடைகளிலே அதிகமாக பேசப்படுகிறது, தமிழ் மக்களினுடைய பிரதான கட்சி நாங்களாகத்தான் இருக்கிறோம், தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். இல்லை, அவர்களை பொறுத்தமில்லை. அவர்கள் ஒரு பழைய கட்சி, அதை மறக்க முடியாது, நீண்ட காலம் இருக்கின்ற கட்சி. அதற்காக இன்று அவர்கள் பிரதான கட்சி அல்ல. ஒரு காலத்திலே இருந்தார்கள். தந்தை செல்வநாயம், அண்ணன் அமுதலிங்கம் அல்லது எனது தந்தை, இவர்கள் இருந்த காலங்களிலே தமிழரசு கட்சி தான் ஒரு மிகப்பெரிய பிரதான கட்சியாக இருந்தது. அதற்காக இன்று இருக்கின்ற தலைவர்களை வைத்துக்கொண்டு அதுதான் பிரதான கட்சி என்று அவர்கள் தங்களை கூறிக்கொள்வார்கள் என்றால் அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம். அதற்கு மேல் எதையும் அதில் பார்க்க முடியாது. மக்கள் தான் கூற வேண்டும் எது பிரதான கட்சி என்று. இப்போ இன்று இருக்கிற நிலைமையிலே எது பிரதான கட்சி எது பிரதானமில்லா கட்சி என்பது அல்ல முக்கியம் என்னவென்றால், இந்த வடகிழக்கு உள்ளூராட்சி சபைகள் தமிழர்களுடைய கையிலே வர வேண்டும். தமிழர்களே அதை நிர்வகிக்கின்ற ஒரு நிலைமை, நிர்வகிப்பதற்காக மாத்திரமல்ல, நிரூபிப்பதற்காக தமிழர்கள் என்னும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. அதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்று அந்த 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 செய்தி போக வேண்டும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் மிக தெளிவாக எல்லாருமே எங்களுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய, நாங்கள் தான் ஒரு பெரிய கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், இருக்கக்கூடிய 5 கட்சிகளுமே கடந்த காலங்களில் ஒரு மிக தீவிரமாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கு பற்றியவர்கள், தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக எங்களுடைய குரலை கொடுப்பவர்கள், அதற்காக எங்களால் இயன்ற அளவுக்கு எடுக்கக்கூடிய போராட்ட வழிகளை எல்லாத்தையுமே பங்கு பற்றுவார்கள். அந்த ரீதியிலே தமிழ் மக்கள் எங்களை ஒரு மிக முக்கியமான கட்சியாக பார்க்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இலங்கை ஆசிரியர் சங்கம், தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளுடன் இணைந்து நடத்துகின்ற இந்த பேரணியானது யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பித்து ஆஸ்பத்திரி வீதியூடாக கஸ்தூரியார் வீதியை அடைந்து, கஸ்தூரியார் வீதியின் ஊடாக ஸ்டான்லி வீதியை சென்றடைந்து, பிரதான வீதியூடாக காங்கிரஸ்துறை வீதியூடாக கண்டி வீதியை அடைந்து பொது நூல் நிலையத்துக்கு முன்னால், யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்னால் எங்களுடைய பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த மே தினமானது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட ஒரே சங்கமாகிய எமது இலங்கை ஆசிரியர் சங்கம் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை வலியுறுத்தியும், ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வலியுறுத்தியும் இந்த பொதுக்கூட்டம் மற்றும் பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அனைத்து நண்பர்களுக்கும் முதலிய வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பாக வணக்கங்கள். வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக அரசு துறை சார்ந்த தொழிலாளர்களுடைய வகுதியினரை உள்ளடக்கிய 12 தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு
சம்மேளனமாக வடமாகாண தொழிற்சங்கங்களுடைய சம்மேளனம் செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சங்கமானது கடந்த 4 வருடங்களாக இயங்கு நிலையில் இருப்பதோடு இந்த 4 வருட காலப்பிறப்பில் 2 மேதின கொண்டாட்டங்களை முன்னெடுத்திருக்கின்ற அதே சமயம் எங்களுடைய தொழிலாளர்களுடைய பலதரப்பட்ட நெருக்கடிகள், தொழிற்சார் பிரச்சனைகளுக்கு, நியாயபூர்வமான கோரிக்கைகளுக்கு நாங்கள் ஆணித்தரமாக போராடி பல்வேறு விடயங்களுக்கு வெற்றிகரமாக தீர்வுகளை பெற்று வருகிறோம். இவ்வகையில் இந்த ஆண்டும் எங்களுடைய மேதின கொண்டாட்டத்தை அது குறிப்பாக யுத்தம் நிறைவடைந்ததன் பிற்பாடு எங்களுடைய தமிழ் தேச பரப்பிலே ஒரு மேதின கொண்டாட்டத்தை எழுச்சிபூர்வமாக ஒற்றுமைப்பட்டு மேற்கொள்வதற்கு பூர்வாங்கமாக பல முயற்சிகளை பல தரப்பினர்கள் எடுத்திருந்தனர். துரதிர்ஷ்டவசமாக இந்த வருடமும் எங்களுடைய தமிழ் தேச பரப்பிலே ஒரு உணர்ச்சி மிக்க மேதின அறைகூவலை விடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பான சூழல் அமையாது போனமை துரதிர்ஷ்டவசமாக இருந்தும் எதிர்காலத்தில் அவ்வாறான முயற்சிகள் கைகூட வேண்டும். அதற்கு தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய சகல வகையான இயங்குநிலை செயற்பாட்டாளர்களும் அந்த ஒற்றுமை நோக்கிய பயணத்துக்கு உந்துதலாகவும் பக்கபலமாகவும் இருக்க வேண்டும். இந்த விடயத்திலே ஊடக நண்பர்களாகிய நீங்களும் இந்த ஒற்றுமை நோக்கிய பயணத்துக்கு நீங்கள் காட்டி வருகின்ற ஆதரவை மிக பலமாக அது நோக்கிய வடிவமைப்புகளை நீங்கள் எங்களுக்கு பக்கபலமாக நின்று உதவ வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய இந்த மேதின கொண்டாட்டமானது இம்முறை நல்லூர் ஆலயம் ஒன்றில் இருந்து 9 மணி அளவில் ஒரு பேரணியாக ஆரம்பித்து நாங்கள் ஆரிகுளம் சந்தி மற்றும் ஆஸ்பத்திரி சந்தியை அடைந்து அந்த வீதி வழியாக கச்சேரி நோக்கி சென்று கச்சேரிக்கு அருகாமையில் இருக்கின்ற YMC மண்டபத்தில் எங்களுடைய தொழிற்சங்கங்கள் சார்பான இந்த மேதின கொண்டாட்டத்தை வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் என்ற பெயர் அடிப்படையில் அல்லது அந்த தொழிற்சங்க கட்டமைப்பாக நாங்கள் ஒற்றுமையாக இந்த மேதினத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ள மேதின பேரணிகள் தொடர்பாக தொழிற்சங்கங்கள் யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவித்தன. itu mater balan dia. මල්ල මෙතුමාට මේක දීලා තිබුණේ මේක 26 වෙනිදා මට මෙතුමාගේ ලේකම්තුමා මට දුන්නා. ඊට පස්සේ අපි ආරෙන් මහත්තයාට කිව්වා රීජනල් ඉන්ජිනියර් මහත්තයා අපේ පළාත භාරවේ ඉන්නේ ගමනාගන්න මන්නේ. එතුමා දීලා මම එතුමාට කිව්වා එතුමා මේ බස් රථයත් පලාලි බස් රථයත් දෙකම අපිට මේ ලෑස්ති කරලා දුන්නේ මගේ ජනතාව සඳහා වෙනවා. අපි මෙතුමාටත් ස්තුතිවන්ත වෙනවා. ගමනාගමන මණ්ඩල උතුරේ සියලුම මගේ අයටත් අපි කොහොමද කරන්නේ தமிழ்ல මෙයා தமிழ் දෙමළෙන් කියනවා. ஓகே. எமது வடபிராந்தியத்துக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்து தலைவர் அவர்கள் விஜயம் செய்து எமது 7 சாலைகளையும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே உள்ள யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கார்நகர் சாலைகளுக்கு விஜயம் செய்து அங்கே உள்ள குறைபாடுகளை கேட்டு அதை உடனடியாக தான் நிவர்த்தி செய்து தருவதாகவும் மல்லாகம் வேலைத்தளத்துக்கும் விஜயம் செய்திருந்தார். அங்கும் எமதுக்கு உள்ள குறைபாடு 25 இன்ஜின்கள் செய்யறதுக்குரிய நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளும்படியும் கூறியிருந்தார். அவர்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த தலைவர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று அவருடைய விஜயத்தின் போது எமது 764 வசாவிளான் வரையும் ஓடிக்கொண்டிருந்த சேவை இன்று பலாலி அதாவது கேகேஎஸ் வரையும் அந்த ரூட் துறந்த பாதையினூடாக
இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 35 வருட காலமாக அந்த பேருந்து சேவை இல்லாது இருந்தது. அது இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அது இன்னும் ஒரு 1ஆம் தேதி, அதாவது 10 நாட்களில் 10ஆம் தேதி மட்டில் அது ஒழுங்காக அந்த சேவை நடைபெறும். இன்று பரிச்சாத்த ஆரம்பம் செய்து வைக்கப்பட்டுள்ள தலைவர் அவர்களின் விஜயத்தின் போது அடுத்ததாக 6 வருட காலமாக செயல்படாதிருந்த ஆலங்குழாய் ஊடான தெல்லிப்பளை மருத்துவ நிலையத்துக்குரிய ஹாஸ்பிட்டலுக்குரிய சேவையும் இன்று தலைவர் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களும் வருகை தந்திருந்தார். கௌரவ அமைச்சர், எமது போக்குவரத்து அமைச்சரின் உத்தரவின் பேரில், விமல் ரத்நாயக அவர்களின் உத்தரவின் பேரில் தலைவர் அவர்கள் இன்று வந்து எமது இந்த சேவையை உடனடியாக ஆரம்பித்து வைத்தமைக்காக தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி பொதுமக்களுக்கும் அந்த சேவையை பயன்படுத்தி பயனடையுமாறும் மற்றும் பொதுமக்களுக்காக ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். எமது யாழ் சாலையால் செயலாற்றப்படுகின்ற பேருந்துகளில் பாடசாலை பிள்ளைகளுக்கு யாழ் சாலையால் 10% கட்டணத்துடன் எமது பேருந்து சேவைகள் இடம்பெறுகின்றன. ஆகவே பொதுமக்கள ஆதரவு எமது இலங்கை போக்குவரத்து தேவை. நாங்கள் அதாவது வருமானமற்ற பாதைகளில் செயலாற்றுவதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பின் மூலம்தான் நாம் எமது சேவையை தொடர்ந்து செய்ய முடியும். ஆகவே எமது பேருந்துகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவைகள் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் 2 வழித்தடங்களில் புதிய சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டது.